ஏய் எங்க ஓடுற? விடுங்க, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல. என்னாச்சு? இந்த பாருங்க, முறுக்கு சுட்ட எண்ணெய ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அதுக்கு உங்க அம்மா என்னைய காட்டு கத்துறாங்க. இந்த வீட்டுல கொஞ்சூண்டு எண்ணெயை ஊத்துறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏய் என் பொண்டாட்டி நீ சம்பாதிக்கிற நானு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துறது கூட உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. எங்க அம்மா நான் பேசுறேன் விடு. நீங்க தாங்க இந்த வீட்டுல என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப எங்க போற? ஒரு 2 மருந்து எடுத்துட்டு வந்துடுறேங்க. மருந்து எதுக்கு? நான் தான் சொன்னேன்ல, முறுக்கு சுட்ட எண்ணெயை ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது உங்க அம்மா கால்ல கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அதுக்குதான். உள்ளங்கை சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? இருக்கு, பாத்திரமெல்லாம் கழுவாம கொஞ்சம் நிறைய இருக்கு. இந்தாங்க கழுவி வச்சிருங்க. அரிக்குதாமா அரிக்குது. ஏங்க எவாவ அஸ்வினி? ஓ அது அஸ்வின். எனக்கு என்ன ஸ்பெல்லிங் கூடவா தெரியாது? அஸ்வினின் தான் போட்டிருக்கு. சந்தேகமா இருந்தா நீயே செக் பண்ணி பாரு. யார் அது? அஸ்வினா? சாரி, தோ அவர் இங்கே தான் இருக்காரு, கொடுக்குறேன். ஓகே சரி, நான் மார்னிங் வரேன். ஏங்க ஸ்பெல்லிங் கூட கரெக்டா டைப் பண்ணி வைக்க தெரியாதா? நான் கரெக்டாக தான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதுல அஸ்வினின் தான் டைப் பண்ணிருக்கீங்க, கண்ணை திறந்து பாருங்க. அஸ்வின்னு தான் எழுதியிருக்கேன். எதுக்கு? நான் அஸ்வின் எழுதியிருந்தா நீ அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வந்து ஃபோனை கொடுத்துருப்பியா? மாட்டையில, அதுக்கு தான். இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்தா என்ன பண்ணுவ? ஃபோனை இப்படி பார்த்துட்டு எத்தனை தடவை தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டேன். இதே உனக்கு கால் வந்தா நான் எந்த ரூம்ல இருந்தாலும் ஃபோனை கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு தான் இருக்கிற எல்லா பேரையும் லேடிஸ் பேரா மாத்தி வச்சிருக்கேன். இனிமே ஃபோன் வந்தா எடுக்க மாட்டேனே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுல உண்மையாவே லேடிஸ் கூட இருக்கலாம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? நீங்க வருத்தப்படலன்னா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மாமா இது திறந்து தாங்க. என்னால மட்டும் திறக்கவே முடியல. உன்னால ஈஸியா திறக்க முடிஞ்சது உன் வாய் மட்டும்தான்.